3.10 solve the following equation factorization methodல third one பாக்குறோம். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் ரூட்ல கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயரிங் on both sides நம்ம என்ன பண்றோம் ஸ்கொயர் பண்றோம். சரியா? சோ ஸ்கொயர் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா a into a minus 7 the square root இப்படி இருக்கா? That is equal to 3 into root 2. So இப்போ நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்றோம்னா என்னன்னு இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் போடுறோம், இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் போடுறோம். சரியா? இப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த இருக்கிற ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். இப்ப நம்ம இதை எப்படி போடணும்னா பாருங்க, இதுவும் கேன்சல் ஆயிட்டா நமக்கு என்ன வரும்? a into a minus 7 மட்டும் தான் வரும். That is equal to இங்க என்ன வரும் பாருங்க, இங்க 3 ஸ்கொயர் இருக்கு, இங்க √2 the whole square. சரியா? நான் இது ரெண்டுத்தையும் பிரிச்சு எழுதியிருக்கேன். இப்போ a into a minus 7 எப்படி எழுதலாம்? a into a is a square minus இது மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 7a. That is equal to 3 square. இங்க வந்து இந்த √2 இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும்? 2 மட்டும் தான் வரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க என்ன வரும்? a square minus 7a that is equal to 3 square. இங்க 3 square நம்ம என்ன போட்டுக்கலாம்? 9 போட்டுக்கலாமா? 3 square is 9. 9 into 2 is 18. இப்போ இங்க என்ன வரும்? 18 வரும். இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு பக்கமா கொண்டு வரேன். That is a square minus 7a minus 18 that is equal to 0. கிளியரா? இப்போ இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல வந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு I மெத்தட்ல போடணும். I மெத்தட்ல போனா என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணோம்னா மேல இருக்கிற டேர்ம் வரணும், ஆட் பண்ணினோம்னா கீழே இருக்கிற டேர்ம் வரணும். சோ மேல இருக்கிற டேர்ம் என்னது? கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்க கோஎஃபிஷியன்ட் ஏதாவது இருந்ததுன்னா இதோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். சோ திஸ் இஸ் minus 18. அப்ப கீழே இருக்க டேர்ம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா minus 7. இது நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a ஸ்கொயரும் இந்த 18யும் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம மேல போட்டுக்கணும், இது கீழே போட்டுக்கணும். சரியா? இங்க நடுவில் இருக்க டேர்மும் கீழே போட்டுக்கணும். இப்போ 9 2s are 18 எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 into 9 18 வரலாம்ல. ஓகே, 2 into 9 is 18. அப்போ 9க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் வந்து 7. ஆனா நமக்கு இங்க மைனஸ் இருக்கிறதுனால எதுக்கு? கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் போட்டோம்னா 2 into 9 is 18 பிளஸ் into மைனஸ் is மைனஸ். அதே மாதிரி 9 plus 2 minus 9 is minus 7. சரியா? கிரேட்டர் நம்பருக்கு என்ன சிம்பிள்? மைனஸ் சைன் கீழே இருந்ததுன்னா கிரேட்டர் நம்பருக்கு நம்ம மைனஸ் சைன் போட்டுக்கலாம். சரியா? இப்ப இதை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா a ஸ்கொயர் மைனஸ் இந்த 7a நான் எப்படி எழுதுறேன்? 2 that is plus 2a. இங்க plus 2a தானே இருக்கு, இங்க plus தானே இருக்கு. plus 2a minus 9a minus 18 that is equal to 0. அதாவது இந்த 7a அப்படின்றத நம்ம இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டோம். This is splitting the middle term. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? கான்ஸ்டன்ட்டா நம்ம வெளியில எடுக்க போறோம். அதாவது இது ரெண்டுத்துக்கும் உள்ளது நம்ம வெளியில எடுக்க போறோம். சரியா? a நம்ம வெளியில எடுத்தோம்னா நமக்கு இங்க என்ன வரும்? a plus 2 மட்டும் வருமா? a into a is a square, a into 2 is a plus 2a minus. அதே மாதிரி இங்க என்ன போடணும்? a plus 2 போடணும். இங்க நம்ம கான்ஸ்டன்டா என்ன வெளியே எடுக்கலாம்? 9 வெளியே எடுக்கலாமா? So minus 9a minus into plus is minus 9 2s are 18. 18a that is equal to என்னது? 0. இப்போ a plus 2 நம்ம திரும்பவும் கான்ஸ்டன்டா வெளியில எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? a minus 9 மட்டும் வரும். சரியா? இந்த பக்கம் a plus 2 வெளியில எடுத்தோம்னா இங்க என்ன இருக்கு? a இருக்கு, minus 9 இருக்கும். That is equal to 0. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா either a plus 2 is equal to 0வா இருக்கலாம், அல்லது a minus 9 is equal to 0வா இருக்கலாம். இப்போ a plus 2 0னா a is equal to minus 2. இங்க a is equal to 9. சரியா? இந்த plus 2 இந்த பக்கம் வந்தா minus 2, 9 இந்த பக்கம் minus 9 இந்த பக்கம் வந்தா 9. So what is the solution? Solution is minus 2, 9. Okay.